கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கலாம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரிப்பித்துக்கொள். நீங்கள் கேட்கலாம், நான் எதில் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் அல்லது விரும்பலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எழும்ப வேண்டிய விஷயங்கள் ஏராளமாய் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கிற அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டும். துயரத்திலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டும். துக்கத்திலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளிலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டும். வியாதிகளில் இருந்து எழும்ப வேண்டும். தரித்திரத்தில் இருந்து நீங்கள் எழும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கிற சில பிரச்சனைகளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மேலே எழும்ப வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார். ஏன் நாம் எழும்ப வேண்டும்? நமக்காக ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு அபிஷேகங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்காக அதிகாரங்களை வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு சக்திகளை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக, நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, நீங்கள் செழிப்பாக இருப்பதற்காக, நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காக பிரயாசப்படுகிறார். பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் காட்டுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. என்னென்ன காரியங்கள் நடக்குது பாருங்க. வேதாகமத்திலே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க உண்டு. நான் சுருக்கமாக உங்களிடத்துல நான் சொல்கிறேன். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க உண்டு. அந்த 12 பிள்ளைங்களில் 11ஆவதாக இருக்கிற அந்த யோசேப்பு என்கிற ஒரு பிள்ளைய யாக்கோப்பு மிகவும் அதிகமும் நேசிக்கிறார். அந்த யோசேப்புக்கு பலவர்ண அங்கியை கொடுக்கிறார். யோசேப்புக்கு மற்ற பிள்ளைகளை பார்க்கலாம், யோசேப்புக்கு அதிகமான பங்குகளை தருகிறாரு, அதிகமான உணவுகளை தருகிறாரு, பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு, பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிறாரு. இவங்க கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் அவன் யோசேப் மேலே பொறாம, என்ன நம்முடைய தகப்பனார் அவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் செய்கிறாரு, அவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணுறாரு, அவனுக்காகவே எல்லாத்தையும் செய்கிறாரேன்னு சொல்லி அவன் மேலே பொறாம. இப்போ என்ன நடக்குது? யோசேப்புக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனம் என்ன? 2 சொப்பனங்களை காண்பிக்கிறார். முதலாவது சொப்பனம், அவர்கள் வயலில் அரிகளை அரித்து கொண்டு இருக்கும்போது அந்த அரிக்கட்டுகளெல்லாம் யோசேப்புடைய அரிக்கட்டு மேலே நிமிர்ந்து நிற்குது, மற்ற அரிக்கட்டெல்லாம் கீழே படுத்து இருக்குதுன்னு தன்னுடைய சகோதரன்ட்ட சொல்லும்போது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கோபப்படுகிறார்கள். நீ எங்களை ஆள போறியா, நீ எங்களை ஆளுகை செய்ய போறியா, நீ எங்களை வழி நடத்த போறியான்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே கோபம், பொறாமை, எரிச்சல். உங்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் தரிசனத்தை கொடுத்து நம்ம போயிட்டே இருக்கும்போது சில நம்முடைய வாழ்க்கையிலும் பொறாமப்படுவாங்க. நம்ம மேலே வரும்போது சில நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, பொறாமப்படுவாங்க. இதே தான் யோசேப்புக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, தன்னுடைய தகப்பனார்கிட்ட போய் சொல்கிறாப்புல, அப்பா நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறதுன்னு தன்னுடைய தகப்பனார்ட்டையும் சொல்கிறாரு, தன்னுடைய சகோதரட்டையும் சொல்கிறாரு. எல்லாருமே கடைஞ்சிக்கிறாங்க. தன்னுடைய தகப்பனாரும் கடைஞ்சிக்கிட்டாரு. நீ எப்படி எங்களை ஆளுகை செய்ய போகிற, நீ எப்படி எங்களை மேலே கொண்டு வரலான்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பை எல்லாரும் அந்த தரிசனத்து நிமித்தமாக சில நேரம் வெறுக்க ஆரம்பித்தார்கள். காலங்கள் கடந்தது. தன்னுடைய தகப்பனார் யோசேப்பை கூப்பிட்டு, தன்னுடைய சகோதரர்களெல்லாம் எங்கே ஆடுகளை மேய்க்கிறாங்க, அவர்கள் பத்திரமா இருக்கிறாங்களா, சுகமாக இருக்கிறாங்களா, நான் சில பதார்த்தங்களை தருகிறேன், நீ கொண்டு போய் கொடுத்துட்டு நீ பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வா என்று சொல்லி தன்னுடைய தகப்பனார் யோசேப்பை அனுப்புகிறார். யோசேப்பு தன்னுடைய அண்ணன்களெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் போகிறார். யோசேப்பு வருகிறத இவனுடைய சகோதரருக்கு கேள்விப்பட்ட உடனே யோசேப்பு ஏதாவது செய்யணும், யோசேப்பை என்ன பண்ணணும், கொன்று போடணும். யோசேப்பு என்ன பண்ணக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கோபத்தோடு வெறித்தனமாக இருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசேப்பு கிட்ட வந்த உடனே அவனுடைய வஸ்திரங்களை உரித்து அவனை தூக்கி குழியில் போட்டுட்டாங்க, ஆள் இல்லாத கிணத்துக்குள்ளார போட்டுட்டாங்க. பாருங்க, அவனால் எழும்பவே முடியல, யோசேப்புனால எழும்ப முடியல, மேலே வர முடியல, கஷ்டப்படுறான். அண்ணா, நீர் என்னை நேசித்து வரீங்கள, என் கூட உதவி செஞ்சீங்கல்ல, நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன், நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? அண்ணா என்னை எழுப்புங்க அப்படின்னு கூப்பிடுறான், கதறான், கெஞ்சறான். அண்ணா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. யோசேப்பு கெஞ்சுன்னு கெஞ்சுறான். ஆனால் யோசேப்புக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவனை கொலை செய்வதற்காக சதி திட்டங்களை பண்ணுகிறார்கள். ஆனால் பாருங்க, கர்த்தர் சும்மா விடலைங்க. அவனுக்குன்னு ஒரு வல்லமையை வச்சிருக்கிறார், அவனுக்குன்னு ஒரு ஆற்றலை வச்சிருக்கிறார், அவனுக்கு ஒரு சக்தியை வச்சிருக்கிறார், அவனுக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது. அவனை சும்மா விடல, அவனை மேலே கொண்டு வந்துச்சு. கிணத்துல இருந்து மேலே கொண்டு வந்தாங்க, கிணத்துல இருந்து மேலே கொண்டு வந்தாங்க. இஸ்மவேல் கையில் வித்து போட்டாங்க. பார்வோன் தேசத்துக்கு போனான், அவன் அடிமையா இருந்தான், பார்வோன்ட்டு அடிமையாய் வேலை செய்தான். அங்கே வேலை செய்து இருக்கிற இடத்துல ஜெயில் வாழ்க்கை, எவ்வளோ கஷ்டம் துன்பம். ஆனால் கர்த்தர் சும்மா விடலைங்க, அவன் மேலே ஒரு வல்லமை இருந்துச்சு. அதனால தான் வசனம் சொல்லுது, எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரிப்பித்துக்கொள். யோசேப்பு எலும்புகிற காலம் வந்துச்சு. கர்த்தர் ஒரு வல்லமையும் ஆற்றலையும் சக்தியும் விவேகத்தையும் காரிய சித்தியும் அவனுக்கு கொடுத்தாரு. அவன் பாருங்க, அந்த நாட்டிலேயே அவன் அதிபதியாய் கர்த்தர் எலும்ப பண்ணினார். நீங்கள் எலும்ப முடியாதபடி சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எழும்புவதற்காக வல்லமை வைத்திருக்கிறார், அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஆற்றலை வைத்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் மேலே எழும்ப முடியாதபடி சில தடைகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நான் செழிப்பாக இருக்கணும், நான் வீட்டை கட்டணும், என் குடும்பத்தில் நான் வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மேலே எழும்ப முடியாதபடி சில தடைகள் இருக்குது. அது என்ன தடை, அது என்ன தடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரன் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடி இருக்கிற ஒரு தடை என்னன்னா தூக்கம். தூக்கம் துக்கம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா தூக்கம். இன்னைக்கு பாருங்க, அநேக நேரம் நம்முடைய வேலைக்கு போகணும், நம்ம போய் சம்பாதிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம வெற்றி பெறணும் நம்ம விரும்புகிறோம். ஆனால் சிலர் பாருங்க, என்ன பண்ணாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் டைம் ஆச்சு, எந்திரி, நேரமாக போ, வேலைக்கு போ அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் தூங்குறோமா, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் மட்டும் படுத்துட்டு நான் எந்திரிச்சிடறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு அவசர அவசரமாக போவாங்க. போய் எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? சில நேரம் பாருங்கள், நம்ம வேலைக்கு போய் வேலையிலையும் தூங்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மேலே எழும்ப முடியாதபடி இருக்கிற காரணமே இந்த தூக்கம்தான். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடிக்கி தூங்கட்டும் நீ என்பாயா? உன் வாழ்க்கையில் தரித்திரம் வரும், உன் வாழ்க்கையில் கஷ்டம் வரும், உன் வாழ்க்கையில் துன்பம் வரும், உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். நீ மேலே வர முடியாது. இந்த நீ தூக்கத்தை விட்டு நீ எழுந்துரு. நீ எழுந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? எழும்ப முடியும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தடை. 2வது பாருங்க, சோம்பேறி. வசனம் சொல்லுது 9வது வசனம், சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறியேங்கிறாரு. 2வது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு பொருளாதாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையுமே நம்ம செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். ஒரு வேலையை கொடுத்தா அதை அந்தன்னைக்கே செஞ்சு முடிக்கணும். ஆனால் அதை யாருமே அந்தன்னைக்கே செஞ்சே முடிக்கவே மாட்டாங்க, தள்ளி போடுவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். வீட்டில் ஒரு வேலை சொல்லுவாங்க, அந்த வேலையை இன்னைக்கு செய்யுங்கன்னா இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அப்படியே தள்ளி 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 போட்டு நம்முடைய வாழ்க்கையில் மேலே எதுலேயுமே வர முடியல. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதிர்காலத்துக்காக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தள்ளி போடுகிற சோம்பேறித்தன பழக்கம் இருக்கிறவங்க மேலேயே வரவே முடியாது. சோம்பேறித்தன பழக்கம் இருக்கிறவங்க
மேலேயே வர முடியாது, முன்னேறவே முடியாது, செழிப்பை அடையவே முடியாது, ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. நான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் மேலே எழும்ப முடியாதபடி இருக்கிற தடை ஒன்று தூக்கம், ரெண்டாவது சோம்பேறித்தனம். பாருங்கள், இந்த வாழ்க்கையில் ஒரு மனுஷன் காணப்பட்டான், ஒரு மனுஷன் வாழ்ந்தான். அவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, எழுப்பி நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். எசபேல் என்கிற ஒரு பெண் எலியா தீர்க்க தரிசியின் இடத்துல ஒரு ஆளை அனுப்பி சொல்லுகிறா, தீர்க்க தரிசி எல்லாவற்றையும் நான் கொன்று போட்டது போல உன்னையும் நான் கொன்று போடுவேன், உன்னையும் நான் கொன்று போடுவேன், நாளைக்கு நீ இருக்க மாட்ட, நீ மறிச்சிடுவ, நான் உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எலியா பாருங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய வேலைக்காரனை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய், 4வது வசனம், அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். நல்லா கவனிங்க, அந்த எசபேல் என்கிற ஒரு பெண் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த தீர்க்க தரிசி இந்த எலியா கேள்விப்பட்ட உடனே ஓடுறான். ஒரு வனாந்தரமான ஒரு பகுதிகளில் போய் ஒரு சூறை செடிக்கிட்ட படுத்துட்டு அங்கே படுத்துக்கிட்டு, நான் சாகணும் ஆண்டவரே, நான் சாகணும் ஆண்டவரே, என்னை கொன்று போடுவாங்க, நான் அவங்களோட இடத்துல சாகிறத விட நீர் என்னை கொன்று போடும், நான் இங்கே இருக்கிறத விட நான் பரலோகம் வருவதே எனக்கு நலம், நான் என்னை கொன்று போடும், என்னை கொன்று போடும் என்று சொல்லி சூறை செடியின் இடத்துல படுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுகிறான், அழுகிறான், புலம்புறான். இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். அநேக கடன் நெருக்கும் போது நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இந்த கடன் சுமை என்னால் சுமக்கவே முடியல, என்னை எடுத்துக்குங்க, போதும், குடும்ப பிரச்சனை என்னால் சமாளிக்கவே முடியல, குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனை, ஏராளமான கஷ்டம், துன்பம், எதுக்கு ஆண்டவரே நான் இங்கே வாழணும், என் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்குங்க. தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை நெருக்கும் போது நம்ம சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் சாகணும் சாகணும் சாகணும். அப்படி சொல்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, எடுத்து வாசிங்க, அதே 19ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்க. ஒரு செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, எழுந்திரு போஜனம் பண்ணு. அவன் போய் படுத்திருக்கிறான், சோம்பேறித்தனமாக இருக்கிறான், தூக்கத்தை விரும்புகிறான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எழும்ப முடியாதபடி இருக்கிற அந்த தூக்கத்தை அவன் எலியா விரும்பி தூங்கிட்டு இருக்கிறான். படுத்துட்டான், நித்திரை பண்ணிட்டான், சோம்பேறித்தனமாக இருக்கிறான். ஆனால் வார்த்தை சொல்றது, அவனை தட்டி எழுப்பி, எழுந்துரு, நீ போஜனம் பண்ணு, நீ சாப்பிட்டு புசிச்சு குடிச்சு திருப்தியா இரு. அவன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டான், படுத்துக்கிட்டான். மறுபடியும் அது கீழே 6வது வசனம் பாருங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தாளில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கிட்டான், திரும்பவும் படுத்துக்கிட்டான். நல்லா சாப்பிட்டு போட்டு படுத்துங்கிறாங்க. இன்றைக்கி சிலர் பாருங்க, நல்லா சாப்பிட்றாங்க தூங்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க தூங்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க தூங்குறாங்க. அப்புறம் எப்படி மேலே வர முடியும், எப்படி மேலே வர முடியும்? பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போஜனம் பண்ணி நீங்க வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறத விட நீ போ, பிரயாணப்பட்டு போ, நீ சம்பாதி, உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவ, நீ உன் தொழிலை நடத்தி நீ வெற்றி பெறுவ, நீ மேலே வருவ, நீ என்ன விரும்புகிறியோ அது நடக்கும். நீ போ, நீ பிரயாணப்பட்டு போ. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்களுக்காக ஒரு வல்லமை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ளார ஒரு ஆற்றலும் சக்தியும் வைத்திருக்கிறார் கர்த்தர். நீங்க போங்க, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. அதை நீங்க சென்று அடைவதற்கு நீங்க சோம்பேறித்தனமா இருக்காதீங்க, நீங்க படுத்திருக்காதீங்க. பிரச்சனையை கண்டு நீங்க சோர்ந்து போய் படுத்திருக்காதீங்க, கவலையை கண்டு நீங்க சோர்ந்து போய் படுத்திருக்காதீங்க.
நீங்கள் போங்க, உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறவர் உங்களோடு கூட என்ன பண்ணுவார், இருப்பார், உங்களை நடத்துவார். சரிங்க, இன்றைக்கு கிறிஸ்து இயேசு நம்ம மேலே எழும்புவதற்கு நமக்கு என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம பார்த்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணலாம். முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். சில வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்கள் எரிகோ விட்டு புறப்படுகிற போது தீமோத்தேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இங்கே நடக்கிற சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இயேசு நம்ம மேலே வருவதற்காக நிறைய காரியங்களை நமக்கு சிலுவையில் செய்திருக்கிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் மேலே எழும்புவதற்காக, முன்னேறுவதற்காக அநேக காரியங்களை சிலுவையிலே செய்து முடித்து வைத்திருக்கிற காரியங்களை நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்ம நம்ப வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் எரிகோவில் அந்த வாசல் வழியாக கடந்து போய் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிற அந்த பர்த்திமேயு குருடன் கேள்விப்படுகிறான். அநேக நேரங்களிலே இந்த தெருவில் இவ்வளோ பெரிய கூட்டம் போனதே கிடையாது. திடீர்னு இவ்வளோ கூட்டம் போகுது, என்ன நடக்குது, யார் இந்த தெருவில் போறா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இயேசு இந்த வழியாக போகிறார். அற்புதங்களை செய்கிறவர் போகிறார், அதிசயங்களை செய்கிறவர் போகிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் இயேசு செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி இவன் கேள்விப்பட்ட உடனே, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை நான் பார்க்க வேண்டும், என் கடனை அடைக்க வேண்டும், நான் செழிப்பாக இருக்க வேண்டும், நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனும் பிரயாசப்படுகிறான். பிரயாசப்பட்டு என்ன பண்ணுகிறான், நான் மேலே வரணும், நான் இந்த இடத்த விட்டு நான் இப்படியே இருக்கக்கூடாது, என் தரித்திரத்திலேயே நான் இருக்கக்கூடாது, என் கஷ்டத்திலேயே இருக்கக்கூடாது, நான் துன்பத்திலேயே இருக்கக்கூடாது, நான் கவலையிலேயே இருக்கக்கூடாது, நான் இயேசுவை நான் கூப்பிடணும், இயேசுவை நான் கூப்பிடணும், நான் இயேசுவிட்ட நான் போகணும். அவன் பிரயாசப்படுறான். அப்போ பாருங்க, கூப்பிடுறான், அந்த இடத்துல உட்காந்த இடத்துல இருந்து கூப்பிடுறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் சிலர் பாருங்க, அவன் பேசாது இருக்கும்படி அவனை அநேகர் அதட்டினார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை சந்திக்க முடியாதபடி, கிறிஸ்துவனிடத்தில் போக முடியாதபடி சில தடைகள், சில மனிதர்கள் உங்களை தடுக்கிறார்கள். சில மனிதர்கள் உங்களை என்ன பண்ணுகிறார்கள், மேலே எழும்ப முடியாதபடி, நீ எல்லாம் மேலே வரக்கூடாது, நீ எல்லாம் மேலே வந்து நீ என்ன பண்ண போற, நீ அதை இதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் உங்களை கீழே தள்ள பார்க்குறாங்க, கீழே கொண்டு வர பார்க்குறாங்க. இப்படி தான் பண்ணினாங்க அந்த பர்த்திமேயுக்கு. ஆனால் பாருங்க, அவன் சும்மா இல்லை, என்னை இயேசு தான் மேலே கொண்டு வருவார், என்னை இயேசு தான் மேலே எழுப்பி விடுவார்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் அவன் உறுதியாய் பற்றி கொண்டான். பாருங்க, அதுக்கப்புறம் 49வது வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். திடன்கொள், எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில இயேசு உங்களை அழைக்கிறார். எதற்காக? நீங்கள் தரித்திரத்தில் இருந்து, ஏழ்மையில் இருந்து, கஷ்டத்தில் இருந்து, பஞ்சத்தில் இருந்து நீங்கள் எழுந்திருங்கள், திடன் கொள்ளுங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார், உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை, ஏழ்மைகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை எல்லாவற்றையும் இயேசு மாற்ற போகிறார். நீங்க திடன் கொள்ளுங்க, எழுந்திருங்க, திடன் கொள்ளுங்க, எழுந்திருங்க. இயேசு உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரணும், முன்னேறணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் இயேசுக்கிட்ட போங்க, இயேசுக்கிட்ட போங்க. இன்னைக்கு நம்ம மேலே வர்றதுக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேற யார்ட்டையாவது போய் நம்ம நிற்கிறோம், வேற எதையாவது பண்ணுறோம், வேற எதையாவது செய்கிறோம். நீங்கள் அதையெல்லாம் எதையும் செய்யாதீங்க. நீங்கள் மேலே வரணும், நீங்கள் எழும்பணும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய தொழில், உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் மேலே எழும்பணும் அப்படின்னு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா இயேசு உங்களை அழைக்கிறாரு. நீங்கள் இயேசுக்கிட்ட போங்க, இயேசுக்கிட்ட போங்க. அவன் பாருங்க, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான்.
இயேசு கிட்ட போங்க. இயேசு தாங்க உங்களுக்கு சுகம் தருவார். இயேசு தாங்க உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு தாங்க உங்க கடனை அடைச்சு தருவாரு. இயேசு தாங்க உங்களுக்கு வீட்டை கட்டி தருவாரு. இயேசு தாங்க உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்க முடியும். இயேசு தாங்க உங்க வேலையில சம்பளத்தை அதிகப்படுத்தி தர முடியும். இயேசு தாங்க இது எல்லாத்தையும் செய்ய முடியும். நீங்க இயேசு கூப்பிடுறாரு, நீங்க இயேசு கிட்ட போங்க. அவன் வாழ்க்கையில மாறினது இயேசு கிட்ட போனான். இயேசு அவனுக்கு சுகப்படுத்தி அவனை அனுப்புனார். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மேலே வருவதற்கு இயேசு பிரயாசப்படுகிறாரு. நீங்கள் இயேசு கிட்ட போங்க. ரெண்டாவது, இயேசு ஃபஸ்ட்டு உங்களை இயேசு அழைக்கிறார், நீங்கள் இயேசுவின் இடத்துல போங்க. ரெண்டாவது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ ஆலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இங்கே நடக்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பிற்பகல் 3 மணி நேரங்களிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுவதற்காக போகும்போது வாசல் அருகிலே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக காணப்படுகிறான்? தன்னுடைய தாயின் கருவிலிருந்து வெளியில் வந்த நாள் முதற்கொண்டு அவனால் நடக்க முடியாத முடவனாக காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் காணவில்லை, ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் மேலே எழுந்து நடப்பதற்குண்டான கதவுகளெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போய் காணப்படுகிறான். இவனை கொண்டு வந்து அவங்க பெற்றோர் அந்த ஜெப ஆலயத்தின் வாசலில் போடுவாங்க. அவன் டெய்லியும் போகிறவங்க வரவங்கிட்ட எல்லாத்தையும் பிச்சை எடுப்பான். பிச்சையிலிருந்து வருகிற பணத்தை எடுத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்துவார்கள். தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஓட்டுவான். இப்படி தான் அன்றாடும் அவனுடைய காட்சியாக இருந்துச்சு. மிகவும் கஷ்டம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளார போகிற போது அந்த பேதுருவும் யோவானையும் பார்த்து அவன் கேட்கிற ஒரு கேள்வி, மனுஷனே, நீர் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறான். பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் ஏதோ தரப்போகிறாங்களாட்டிருக்குது, பெருசாக ஏதோ தருவாங்களாட்டிருக்குது. நல்ல வஸ்திரம் தரித்து நல்லா வெண்மையாக வந்திருக்கிறாங்க. பார்த்தா தேவ தூதர்களை போலவே இருக்கிறாங்க. இவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற்றம் ஆகிடும். நம்முடைய கடன் அடைச்சிடலாம், நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் செழிப்பு வந்துடும், நம்ம கொஞ்சமாவது மேலே வந்துடலாம். ஏதோ பெருசாக ஏதோ தரப்போகிறாங்களாட்டிருக்குது, நம்மளை நோக்கி பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள நோக்கி பார்க்குறான். அவங்க சொல்கிறாங்க, தம்பி, என்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, போச்சுடா. பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லைன்னா அப்போ என்ன தருவாங்க? காசும் தரமாட்டாங்களாட்டிருக்குது. என்ன பண்ணுறது, எப்படி மேலே வர்றது? எதுவுமே இல்லைங்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, எல்லாவற்றிலும் ஜெயித்தவர் இயேசுவின் நாமம், எல்லாவற்றையும் வென்றவர் இயேசுவின் நாமம், எல்லா ஜனத்திற்கும் மேலே கொண்டு வருகிற ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற இயேசுவின் நாமம் எங்களிடத்தில் இருக்குது. உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை மாற்றுவதற்கு இயேசுவின் நாமம், உன் கடனை அடைப்பதற்கு இயேசுவின் நாமம், உனக்கு தெய்வீக சுகத்தை தருவதற்கு இயேசுவின் நாமம், உன் பிள்ளைகளை உயர்த்துவது இயேசுவின் நாமம், உன் பொருளாதாரத்திலே மாற்றங்களை கொண்டு வருவது இயேசுவின் நாமம், உன் கையின் கிரிகளை ஆசீர்வதிப்பது இயேசுவின் நாமம், உன் வாழ்க்கைக்கு அனைத்துக்கும் தேவையானது இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமம் உன்னை மேலே கொண்டு வரும். நீ இயேசுவின் நாமத்தினால நீ மேலே எழுந்து நட, மேலே எழுந்து நட. பாருங்க, அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. 6வது வசனம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. இன்றைக்கு 2வது, உங்களுடைய வாழ்க்கையில் மேலே எழும்பி வருவதற்கு இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை உங்க குடும்பத்தில் சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லுங்க, உங்களுடைய பிசினஸ்ல சொல்லுங்க, உங்களுடைய வேலையில சொல்லுங்க, உங்க கடன்ல சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தை நீங்க அதிகமாக சொல்லுங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடனை அடைக்கணும்னா இயேசுவின் நாமத்தை அதிகமாக சொல்லுங்க. இயேசு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடனை அடைச்சு தர முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறீங்களா, படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வர முடியும், அற்புதங்களை கொண்டு வர முடியும். நீங்க ஒரு வீடை கட்டணும்னு விரும்புகிறீங்களா, அந்த வீட்டை கற்று தருவதற்கு வேண்டிய காரியமே இயேசுவின் நாமம். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய பணங்கள் எல்லாவற்றுக்கும் இயேசுவின் நாமம் தான் உங்களை மேலே கொண்டு வரும். நீங்கள் இயேசு உங்களை மேலே கொண்டு வருவதற்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து கொடுத்துருக்கிறார். இயேசுவின் பேரை அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மேலே கொண்டு வருவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலே வருவதற்கு ரெண்டு காரியம். ஒன்று, இயேசுகிட்ட போங்க. ரெண்டாவது, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரணும், நீங்கள் செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், முன்னேறணும். கர்த்தர் விரும்புகிறாரு. இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இயேசுகிட்ட நீங்கள் போங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுகிட்ட போங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இந்த ரெண்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக முன்னேற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? வார்த்தை சொல்லுது, எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரிப்பித்துக்கொள்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் மேலே எழும்ப போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆற்றல், சக்தி, இயேசு உங்களை என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் மேலே கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் மேலே வரப்போகிறீங்க. கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வருவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அனைவரும் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவினாலே மேலே வருவீர்கள், செழிப்பாக இருப்பீர்கள், முன்னேறுவீர்கள் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்வோம்.